வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள என்ன கண்டன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் வந்து பணத்த பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், இந்தியா ப்ளஸ் ஷாப்கீப்பர் அவங்கள பத்திலாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். அத வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? வந்து ஒரு ஒரு அக்கா வந்து அவங்களுக்கு வந்து ரைஸ பத்தி அவ்வளவா தெரியாது போல. அவங்க வந்து ரைஸ் கேட்டாங்க. "அக்கா அண்ணா என்ன ரேஞ்சுல இருக்கு?" அப்படின்னு. அவங்க கடையோட ரைஸ் தான். ஆனா அவங்க சொல்றாங்க, "ரூ. 50க்கு ஒண்ணு இருக்கு, ரூ. 60க்கு ஒண்ணு இருக்கு, ரூ. 70க்கு ஒண்ணு இருக்கு" அப்படின்னாங்க. அவங்க வந்து ரூ. 50க்கு இருக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காது. ரூ. 50க்கு இருக்கிறது நல்லாவே இருக்காது. ரூ. 60க்கு இருக்கிறது ஓரளவு நல்லா இருக்கும். ரூ. 70க்கு வாங்குனீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த அக்கா வந்து சரி பெஸ்ட்டா குடு. எது சமைச்சா நல்லா இருக்குமோ அத குடுங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரூ. 70 ரைஸ அவரு குடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து அதுல எவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு தெரியல. பட் ஆனா அவர் வந்து ரூ. 60 ரைஸ கூட குடுத்துருக்கலாம். இல்ல இதுவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கலாம். பட் ஆனா அவங்க அத குடுக்காம ரூ. 70 ரைஸுக்கு போனாரு. ஸோ அதுல அவருக்கு ப்ராஃபிட் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அந்த அக்காவோட மென்டாலிட்டி என்னன்னா, சரி நம்ம வாங்குறது வந்து நல்லா சமைக்கணும், நல்ல சாப்பாடுக்குன்னு. அதே நேரத்துல நார்த் இந்தியன் பீப்பிள் வந்து இருந்திருந்தாங்க. ஒரு ஒரு அண்ணா வந்திருந்தாரு. அவர்ட்ட வந்து அ அ அது ப அவரு கடைக்காரரும் ஹிந்தியில பேசினாரு, இவங்களும் ஹிந்தியில பேசினாங்க. அவர் வந்து சொல்றாரு, அ அந்த அவர் ரைஸ் கேட்டாரு. அந்த அம்பூர் ரைஸ் தான் எந்த மாரி வெரைட்டி வேணும் எதுவுமே கேட்காம, அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ, ஒரே நேரத்தில 2 சினாரியோ பார்க்குறோம். ஒரு அக்கா வந்து எப்படி இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்குமான்னு கேட்டு வாங்குற ஒரு அக்கா, அவங்களும் சமைச்சு தான் சாப்பிட போறாங்க. இவரு வந்து ரூ. 50க்கு ரைஸ் வாங்கி, அவரும் சமைச்சு தான் சாப்பிட போறாரு. ஸோ, இதுல வந்து இப்போ இந்தியால வந்து ஃபுட்டுல வந்து குவாலிட்டி செக் பண்றாங்களா? அல்லது வந்து அ பணம் வந்து மேலயும் கீழயும் இருக்குதா? அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த அக்கா வந்து ஆமா ஆப்வியஸா அவங்க ஐடி எம்ப்ளாயி. அவங்க வந்து லைக் கான்ட்ராக்ட்க்கு வேலை பார்க்குற ஒரு அண்ணா. ஓகேவா? அவங்க அவங்க வாங்குற பொருட்கள் வித்தியாசமா இருக்கு. இவங்க வாங்குற பொருட்கள் வித்தியாசமா இருக்கு. லிட்டரலா பார்த்தோம்னா, அவங்க வாங்குறதுலயும் லைக் ஹெல்தி ஃபுட்ஸ் தான். பட் ஆனா, அதுல இருக்கிற அளவு தான் இதுல இருக்கு. பட் ஆனா, சேம் ப்ராடக்ட் ஆனா பிரைஸ் சேஞ்ச் ஆகுது ஒரே கடையில. ஸோ, இது வந்து எனக்கு ரொம்ப டிஃபர் ஆகுது. ஸோ, இத வந்து நான் இன்னைக்கு வெஜிடபிள் கடையில பார்த்தேன். இது வந்து இப்போ லிட்டரலா எனக்கு இப்ப நான் கொஞ்ச நாள்ல நான் என்ன பார்த்துக்கிட்டேன்னா, துணி கடையில பார்த்துக்கிட்டேன். கிளாத்திங்ல வந்து பிராண்டட் இருக்குல்ல. ஆலன் சோலி, லூயிஸ் பிலிப்ஸ் வாட்டெவர் எல்லாமே இருக்கு. அதுல அதே குவாலிட்டில நெறைய ட்ரெஸ் இருக்கு. பட் ஆனா அ அ அ அதே குவாலிட்டில, அதே குழுல இருக்கு. பட் ஆனா, அதே பிராண்ட் போட்டா, ஃபர்ஸ்ட் காப்பி போட்டா தான் வாங்குறவங்க இருக்கிறாங்களா? அல்லது அதாவது லோ பிரைஸ்ல நல்ல குவாலிட்டில குடுத்தாங்கன்னா, வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஓகே ஏன் வாங்க யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேள நல்லா இருக்காது அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதாவது ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு புரொடியூசர் வந்து அவன் வந்து கம்மி பண்ணி குடுக்கலன்னு நெனச்சா கூட, இவங்க வந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க போல. அது வந்து எனக்கு இப்போ ரீசென்ட் டேஸ்ல எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ, அத வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். இந்தியால மட்டும் தான் அப்படி இருக்கா? இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் தான் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம பார்க்கறது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பணம் அதிகமா குடுத்தா நல்ல துணி கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. பட் ஆனா நான் வந்து ஒரு ஓரளவு பெரிய கடை தான். அந்த கடையில போய் எடுத்தேன். பட் ஆனா அது வந்து ஃபேட் ஆகாதுன்னு நெனச்சேன். ஆனா ஒரு 2 வாஷ்லயே ஃபேட் ஆயிருச்சு. அது வந்து கிரே கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் அளவுக்கு ஃபேட் ஆயிருச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய கடை தான். பட் ஆனா அதுலயுமே ஃபேட் ஆவுது. அதுவும் நல்ல பிரைஸ் தான். ஒரு ₹800க்கு தான் நான் வாங்குனேன் ஒரு டீ ஷர்ட்டு. ஸோ ஆனா இப்போ வந்து நான் ஒரு ₹200க்கு ஒரு ட்ராக் பேண்ட் வாங்குனேன். அது இன்னமும் நல்லா பெர்ஃபெக்ட்டா உழைக்குது. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு எதுவும் தெரியல. நான் வந்து இத்தன நாள் வந்து பிராண்டுன்னு சொல்லி ஏமாந்தனா, நான் பிராண்ட் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சா? எனக்கு எப்படின்னு தெளிவா தெரியல. பிகாஸ் இப்போ வந்து பிராண்டிங்க விட இப்போ நார்மல் ஸ்டோர்ஸ்ல வந்து அவங்க வந்து குவாலிட்டி நல்லா குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அல்லது முந்திலேருந்தே குடுத்துட்டு இருந்தாங்களா? எனக்கு தான் தெரியாம போச்சான்னு தெரியல. இது மாணிக்கு எனக்கு நெறைய கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு எதுவும் இந்த டவுட்ஸ் என்ன மாணிக்கு உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அத வந்து அடுத்த வீடியோல கேட்கிறேன். வீடியோ வந்து ஷார்ட்டா தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் தேங்க் யூ கைஸ். நாளைக்கு உள்ள வீடியோல பார்க்கலாம்.